Hello everyone, I am Parthiban. Welcome to SAP Views. இன்னைக்கு டேட் 28/10/2025. இந்த வீடியோவை ஈவினிங் ஒரு 6:30க்கு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ எம்சிசியினுடைய அஃபீஷியல் வெப்சைட்ல இருந்து ஒரு அர்ஜென்ட் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது. இந்த அர்ஜென்ட் நோட்டிஃபிகேஷன் யாருக்கு அப்படின்னா ஃப்ரம் எம்சிசி டு ஆல் ஸ்டேட் கவுன்சிலிங் அத்தாரிட்டிஸ். எம்சிசியிலிருந்து அனைத்து மாநில மருத்துவ கலந்தாய்வு நடத்தக்கூடிய அதிகாரிகளுக்கும் இந்த நோட்டிஃபிகேஷன் பொருந்தும். இது ஸ்டேட் கவுன்சிலிங்கில் கலந்துக்கிற அனைத்து மாணவர்களும் மற்றும் பெற்றோர்களுக்கும் இந்த நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது பொருந்தும். என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். SAP Views யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க, இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ MCC வெப்சைட்டில் 28/10/2025 இன்றைய தேதியில் வந்த அர்ஜென்ட் நோட்டிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, அர்ஜென்ட் அட்டென்ஷன் டு கேண்டிடேட்ஸ் அண்ட் ஸ்டேட் கவுன்சிலிங் அத்தாரிட்டிஸ். இது நம்ம ஏற்கனவே சொன்னது தான். அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டையும் நான் உங்களுக்கு காமிச்சிட்றேன். முதல்ல இந்த நோட்டிஃபிகேஷன் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்துடலாம். இப்போது ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 3 ரிசல்ட்டு டிக்ளேர் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் அதாவது ரவுண்ட் 3ல் சீட்டு கிடச்சி ஜாயின் பண்ண பிறகு என்ன பண்ண முடியாது, ரிசைன் பண்ண முடியாது. அதுக்கான ரிட் பெட்டிஷன் நம்பர் 223/2022 அந்த ஆர்டர் காப்பியோட இந்த நோட்டிஃபிகேஷனை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரவுண்ட் 3 ரிசல்ட்டு பப்ளிஷ் பண்ண பிறகு நோ ப்ரொவிஷன் ஆஃப் ரெசிக்னேஷன், அதாவது ராஜினாமா பண்ண முடியாது. ஹென்ஸ் ஆல் த ஸ்டேட் கவுன்சிலிங் அத்தாரிட்டிஸ் ஆர் ரெக்வெஸ்டட் டு வீட் அவுட் த ஜாயிண்ட் கேண்டிடேட்ஸ் ஆஃப் ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 3. அப்போ ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 3னுடைய ரிசல்ட்டில் யாருடைய பெயர்களெல்லாம் இருக்குதோ அந்த பெயர் பட்டியலிருந்து அந்த மாணவர்களுடைய பெயர்களை நீக்கம் செய்து கொள்ளவும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதிலிருந்து மாணவர்களும் பெற்றோர்களும் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 3ல் ஒரு சீட்டு கிடச்சிருக்குது அப்படின்னா அந்த சீட்டோட நீங்கள் எண்டு கார்டு போட வேண்டியதுதான். அதாவது அந்த சீட்டு ரவுண்ட் 1ல் கிடைச்ச சீட்டாக இருக்கலாம். இப்போ வரைக்கும் அந்த சீட்டை நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு காலேஜில் கண்டினியூ பண்ணிட்டு இருந்தாலும் ரவுண்டு 2ல் உங்களுக்கு ஒரு சீட்டு கிடச்சா, இப்போ நம்ம சொல்கிறது ஆல் இண்டியா கோட்டாவில், ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு 2ல் உங்களுக்கு ஒரு சீட்டு கிடச்சி நீங்கள் ஜாயின் பண்ணி அந்த சீட்டை இப்போ வரைக்கும் கண்டினியூ பண்ணிட்டு இருந்தாலும், அதே போல் ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 3ல் உங்களுக்கு ஒரு சீட்டு கிடச்சி அந்த சீட்டை இப்போ வரைக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணிட்டு இருந்தாலும் உங்களுடைய ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 3ஓட நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கணும். இதையும் மீறி நீங்கள் தமிழ்நாட்டில் இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு ஸ்டேட்டில் நீங்கள் ரவுண்டு 3ல் கலந்துக்கிறீங்க அப்படின்னா கலந்துக்கிட்டாலுமே உங்களுடைய ரிசல்ட் அப்படிங்கிறது என்ன ஆகிருக்கும், வீட் அவுட் ஆகிருக்கும். உங்களுடைய ரிசல்ட்டு வெளியிடப்பட மாட்டாது. சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்கலாம். தமிழ்நாட்டில் இப்போ நீங்கள் கலந்துக்கிறீங்கன்னா வில்லிங்னஸ் கொடுத்துக்கலாம் ரவுண்ட் 3ல். அதாவது எனக்கு ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 3ல் ஒரு சீட்டு கிடச்சிருச்சு, நான் ரவுண்டு 3 வரைக்கும் ஓகேங்களா, அப் டு ரவுண்ட் 3 வரைக்கும் ஒரு சீட்டு கிடச்சிருந்தது. அந்த சீட்டில் நான் போய் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போது அந்த சீட்டில் இருக்கிற காலேஜில் நான் படிச்சுட்ருக்கிறேன். இருந்தாலும் நான் தமிழ்நாடுலையோ ஆர் சென்டாக்லேயோ ஆர் பாண்டிச்சேரியிலையோ இல்லை வேறு ஏதாவது ஒரு மாநிலத்திலையோ ரவுண்டு 3ல் கலந்தாய்வுக்கு நான் வில்லிங்னஸ் கொடுத்துட்டேன். இப்போ நான் சாய்ஸ் ஃபில்லிங்கும் கொடுக்க போகிறேன் அப்படின்னாலுமே நீங்கள் கொடுத்து கொள்ளலாம். ஓகேங்களா, அந்த ஸ்டேட்டில் நீங்கள் கலந்து கொள்ளலாம். ஆனால் உங்களுடைய ரிசல்ட்டு வெளியிடப்படாது. எதனால் அப்படின்னா, உங்களுடைய ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 3 ரிசல்ட் வரைக்கும் நீங்கள் ஆல் இண்டியா கோட்டாவில் ஒரு சீட்டை செலக்ட் பண்ணி அலாட் ஆகி அந்த காலேஜில் நீங்கள் போய் ஜாயின் பண்ணிட்டுருக்கிறீங்கன்னா உங்களுடைய பெயர் அப்படிங்கிறது ஸ்டேட் கவுன்சிலிங்கிலிருந்து நீக்கம் செய்யப்படும், வீட் அவுட் செய்யப்படும். அதாவது உங்களுடைய பெயர் அப்படிங்கிறது களை எடுக்கப்படும். ஓகேங்களா, ஸோ அதனால் நீங்கள் ஸ்டேட் கவுன்சிலிங்கில் ஒரு சீட் எடுத்துகிட்டு போய் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர முடியாது. இல்லை சார், இது நீங்கள் பேசுகிறது எனக்கு இன்னமும் கிளியராக புரியல அப்படின்னா இந்த வீடியோ ஒன்று நம்ம போட்டிருப்போம். ஓகேங்களா, ப்ளேலிஸ்ட்டில் போயிட்டு களை எடுத்தல் வீடிங் அவுட் ரூல் அப்படின்னு ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில்
இதை பற்றின ஒரு தெளிவான நோட்டிஃபிகேஷன் வந்திருந்தது. அந்த நோட்டிஃபிகேஷன் வந்த அடுத்த செகண்டே வீடிங் அவுட் ரூல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து டீட்டெயில்டாக போட்டிருக்கிறோம். அதையும் நீங்கள் ஒரு தடவை பார்த்துக்குங்க. அது மட்டும் பத்தாமல் இருந்ததுன்னா இந்த MCC கொடுத்துருக்கிற இப்போ இந்த நோட்டிஃபிகேஷனையும் பார்த்துருங்க. ஸ்டேட் கவுன்சிலிங் அத்தாரிட்டிஸ் கேன் டவுன்லோட் த லிஸ்ட் of joint candidate from the data sharing portal of MCC after 1st November 2025. அப்போது 1st November 2025ல இது எதுக்கு 1st November கொடுத்துருக்குறாங்க? இப்போது ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு 3ல ரிசல்ட் டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அந்த டிக்ளேர் பண்ண ரிசல்ட்டில் எத்தனை மாணவர்கள் ரவுண்டு 3ல போய் ஜாயின் பண்ணாங்களோ இந்த ஜாயின் பண்ணுறதுக்கான டெட்லைன் 1st November 2025. அப்போ 1st November 2025க்கு பிறகு என்ன பண்ணுவாங்க? ஒவ்வொரு ஸ்டேட் கவுன்சிலிங் அத்தாரிட்டிஸும் இந்த ரவுண்ட் 3னுடைய ரிசல்ட்டில் ஆல் இண்டியா கோட்டாவில் எந்த மாணவர்களெல்லாம் ஜாயின் பண்ணியிருக்காங்களோ அந்த மாணவர்களுடைய பெயரை அந்த ஸ்டேட் கவுன்சிலிங் லிஸ்ட்டிலிருந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. இதில் ஒரே ஒரு விதிவிலக்கு என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு 3ல தான் இப்போ ஃப்ரெஷ்ஷாக ஒரு சீட்டு கிடைக்குது, அலாட் ஆயிடுச்சு. ஆனால் நீங்கள் போய் ஜாயின் பண்ணல அப்படின்னா நீங்கள் ஸ்டேட் கவுன்சிலிங்கில் கலந்து கொள்ளலாம். மறுபடியும் சொல்கிறேன், ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு 3ல இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக ஒரு சீட்டு கிடச்சிருக்குது, அலாட் ஆகிருக்குது. ஆனால் அலாட்டட் பட் நாட் ஜாயின்டு, உங்களுக்கு அலாட்மெண்ட்டு MCC தரப்புலேருந்து ஆயிடுச்சு. ஆனால் நீங்கள் போய் ஜாயின் பண்ணல அப்படின்னா அங்கே ரவுண்டு 3க்கு ஆல் இண்டியா கோட்டாவில் என்ன ஃபோர்ஃபீச்சர், அது வந்து கவர்மெண்ட் காலேஜாக இருந்தால் 5000 கேட்டகரியில் இருந்தால் 5000 போயிருக்கும். 10,000 கேட்டகரியில் நீங்கள் வர்றீங்கன்னா அந்த அமௌண்ட் போயிருக்கும். அதுவே 2 lakhs கட்டியிருக்கிற கேட்டகரியில் நீங்கள் வர்றீங்க, டீம்டு யூனிவர்சிட்டிஸாக இருந்தால் அந்த அமௌண்ட் போயிடும். அது மட்டும் இல்லாமல் மேற்கொண்டு ஆல் இண்டியா கோட்டாவுக்கு இதுக்கு பிறகு வரக்கூடிய எந்த ரவுண்ட்லேயும் நீங்கள் கலந்து கொள்ள முடியாது. இப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து ஸ்டேட் கவுன்சிலிங்கில் கலந்து கொள்ளலாம். ஓகேங்களா? ஆனால் அலாட் ஆயிடுச்சு, நீங்கள் அப் டு ரவுண்டு 3க்குள்ளே ஏதாவது ஒரு ரவுண்டில் நீங்கள் போய் ஜாயின் பண்ணி அந்த சீட்டை இப்போ வரைக்கும் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படின்னா ஸ்டேட் கவுன்சிலிங்கில் ரவுண்டு 3ல உங்களுடைய ரிசல்ட் அப்படிங்கிறது வீட் அவுட் பண்ணப்படும். ஓகேங்களா? பெயர் நீக்கம் செய்யப்படும். தெளிவாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இதுவும் எனக்கு புரியல சார் அப்படின்றவங்க இந்த வீடியோவை பாருங்கள், இன்னமும் கிளியராக இருக்கும். இந்த நோட்டிஃபிகேஷன் MCC வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. இதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி படித்து கொள்ளலாம். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங்கில் வந்துட்டா பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஒரு 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.